பார்க்கடலை கடையும் போது பல்வேறு பொருட்கள் வெளிவந்தன. அவைகள்தான் இன்றைய உலகின் ஹீலர்கள், யோக கலைஞர்கள், தன்வந்திரி போன்ற மருத்துவர்கள். இவர்களுடன் கிடைக்கும் நட்பு நமது ஆன்மீக பாதையை மேம்படுத்த உதவிகரமாக இருக்கும். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அறம் குரு டாக்ஸ். நான் தொகுப்பாளர் சுரேஷ் உங்களுடன். இன்னும் அக்குபஞ்சர் பெரிய லெவலில் வரல. ஆனால் இந்த மாதிரி லெவலில் இருக்கும்போது அது தொண்டு செஞ்சுனே போவாங்க. அதிகமாக சம்பாதிக்கணுன்ற ஆசை அக்குபஞ்சர் மருத்துவர்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்க எல்லாருமே சேவை பண்ணுற மனப்பான்மையில் தான் சேவை செஞ்சுன்னு இருக்காங்க. வணக்கம், சாம்பமூர்த்தி. நான் ஐசிஎஃப்பில் வேலை செஞ்சிருந்தேன், ரயில்வே. அதில் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். கேஷுவல் லெவல்லேருந்து 60 வருஷம் சர்வீஸ் பண்ணிவிட்டு ரிட்டையர்ட் ஆகிட்டு வெளியே வந்துட்டேன். நான் டியூட்டியில் இருக்கும்போது எனக்கு ஒரு 58 வயசு இருக்கும்போது பேக் பெயின் வந்தது. கொஞ்ச நாள் ரொம்ப சிக்லிஸ்ட்டு அப்படி இப்படி சிக்லேயே போயிட்டேன். அப்போது அங்கேருந்து ரயில்வே ஹாஸ்பிட்டலில் எங்கெங்கே ஹாஸ்பிட்டலில் சுற்றி கூட எனக்கு அது சரி பண்ண முடியல. பல்ஜி ஆகிடுச்சி, L4 L5 அப்படி எதாவது சொல்லி எனக்கு இது பண்ணாங்க. அப்புறம் கொஞ்சம் பேர்லாம் ஆப்ரேஷன்லாம் பண்ணோம், கொஞ்சம் டாக்டர்லாம் ரெஃபர் பண்ணாங்க. இந்த 60 வயசுக்கிட்ட போயிட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ணுறது, வீல் சேரில் போனோமா. அந்த விஜயான்னு ஒரு நடிகை போயிட்டாங்க, நிறைய பேர் அது மாதிரி ஆகிட்டாங்க. அதனால் ஆப்ரேஷன் வேணாம் அப்படின்னு அப்படியே போகும்போது எனக்கு அக்குபஞ்சர் மருத்துவ மேதை அக்குபஞ்சர் ஆசான் கலைச்செல்வன் சேலம், அவருடைய மீட்டிங் பார்த்தேன் பாண்டிச்சேரியில். அப்புறம் ரோட்டில் நடந்து போயிருக்கும்போது அவருடைய பெரிய பேனர் பார்த்து அதுக்குள்ளே போய் உட்காந்தேன். அந்த உட்காந்தபோது அந்த அக்குபஞ்சரை பற்றி அவங்க அவ்வளோ பேசினார் அவர். அதுக்கப்புறம் அந்த பாண்டிச்சேரியாலே ஒரு இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர், அவர் ரிட்டையர்டு. அவர் சொன்னார், நான் உட்காந்து சீட்டில் கணக்கு பண்ணேன், எனக்கு பேக் பெயின் இப்போ நிம்மற முடியாமல் ரொம்ப நாள் கீழே உட்காந்து சாப்பிட்றதில்ல. டாய்லெட்லாம் கூட நான் வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் போகிறேன், கீழே உட்கார முடியாது சொன்னார். அவர் பேசினார், அது கேட்டிருந்தேன். அப்புறம் அவர் செஞ்சு காமிச்சார். இந்த அக்குபஞ்சரில் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு என்னை இந்த கலைச்செல்வன்றவர் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி என்னை பாரு எப்படி உட்கார வச்சாருன்னு. கீழே உட்காந்தாரு, எழுந்தார், சாப்பிட்றதெல்லாம் கீழே உட்காந்து சாப்பிட்றாரு. இப்போ எல்லாம் செய்கிறேன் நான். அப்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சு, சரி நம்மளும் இந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு கற்றுக்கினா நிறைய பேருக்கு சேவையாகவே பண்ணலாமா. இது இப்போ அவர் பண்ணுற மாதிரி நம்மளும் ரிட்டையர்ட் ஆனால் இதுதான் செய்யணும். அப்போ தான் எனக்கு அந்த உதயமாச்சு. சேவை சென்டர் மையம் அப்படின்னு வச்சேன் நான். அப்படி வச்சு இப்போ ஓடி இருக்குது. நிறைய பேர் படிச்சுட்டு போயிருக்காங்க, நிறைய பேர் போயிட்டு அங்கங்கே கிளினிக் மாதிரி ஆரம்பித்து சேவை பண்ணுறாங்க. முதல்ல எனக்கு ஷோல்டர் பெயின் வந்தது. அப்போ 7 இங்கே படித்ததுனால என்னை குணப்படுத்தினார். ஸோ அவர் என்ன சொன்னார்னா, நீ கிளாஸ் அட்டன் பண்ணு. நீ கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உன்னோட இது மற்றவங்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரு எண்ணத்தில் இருந்தால் நீ பண்ணு அப்படின்னு சொல்லும்போது கிளாஸை ஃபர்ஸ்ட் அக்குபஞ்சர் படித்தேன். அதே மாதிரி லைலாண்ட் ஒர்க் பண்ணதுனால நிறைய பேர் இந்த இதை தெரிஞ்சுக்கின்னு ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் வராங்க. சில பேர் ஷோல்டர் வலி, சில பேர் பேக் பெயின், சில பேர் அவங்களே வீட்டுக்கே வர சொல்லி பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுக்கவும் என்னால் முடியுது. சில பேர் ரொம்ப தூரம் இருக்கிறதுனால நானே போய் அவங்கள ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்க மூலியமாக 2 பேர் சொல்லி, வயசானவங்க தான் மேக்ஸிமம் வராங்க, அவங்களுக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணி நல்லபடியாக இருக்கிறாங்க. ஐயா இந்த இன்ஸ்டியூட்டில் படித்ததோட ஒவ்வொருத்தரோட அனுபவசாலியான வாத்தியாரங்கள் மூலியமாகவும் நான் இன்னைக்கு நல்லபடியாக நீ ஆசீர்வாதத்தோட நல்லபடியாக பண்ணிட்டு இருக்கிறேன். எல்லாம் சாதாரண ஆளுங்க சேவை பண்ணின்னு நிறைய பேர் இருக்காங்க, போகிறாங்க, வந்துன்னு இருக்காங்க. இன்னைக்கு கூட புதிய மருத்துவர்கள் வராங்க, போகிறாங்க, நிறைய மருத்துவர்கள் உருவாகின்னு இருக்காங்க. உங்கள் ஆரோக்கிய ஆன்மீக பயணத்தில் அறம் குரு டாக்ஸ் சேனல் உங்களுக்கு உதவும் என்று நம்புகின்றோம். எனவே உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இது மேலும் சிறந்த வீடியோக்களை உங்களுக்கு வழங்க எங்களுக்கு உதவியாக இருக்கும். எங்களை ஆதரிக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.